send us in your car. அந்த பையன் சொல்கிறான், சார் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இங்கே இருக்கிற 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பொலிட்டா அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு நாங்கள் போவோம். வாடகை சைக்கிளில் தான் போவோம். பட் இந்த தடவை நீங்கள் சொன்னதுனால நீங்கள் உங்களுடைய காரை அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். I had already told Lugi he might have the Sunday off. However, I answered, I'll drive you out myself. ரைடர் சொல்கிறாரு, நான் லூகிட்ட சண்டே லீவ் எடுத்துக்க சொல்லிட்டேனே. ஓகே, நோ ப்ராப்ளம், ஐ வில் டிரைவ் யூ, நானே ஓட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. There was a pass. அங்கே யாரும் பேசாமல் இருக்காங்க. Nicola was glaring at his younger brother in vexation. You could not think of troubling you, sir. Nicola, அந்த பெரிய பையன், அவன் கொஞ்சம் பையனை பார்த்து, சின்ன பையனை பார்த்து அப்படியே பார்க்குறான், ஏன்டா அப்படி இருக்கேங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். இல்லை சார், வி டோன்ட் வாண்ட் எனி திங் அப்படின்னு சொல்லிட்டு சாரை பார்த்து சொல்கிறான். வி டோன்ட் வாண்ட் டு ட்ரபிள் யூ சார் அப்படின்னு அவன் சொல்கிறான். இட் won't be any trouble, the writer replies. He bit his lip. Then in rather put out tone he said, very well. ஒன்றும் பிரச்சனை, அதாவது கொஞ்சம் ஒரு இந்த டோனில், வெரி வெல், அது ஒன்று, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைப்பா, இட்ஸ் நத்திங் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. The following afternoon, அடுத்த நாள் மத்தியானம், we drove to the tiny village set high upon the hillside. I imagined that our destinations would be some humble dwellings, but directed by Jacopo, we drew up to a large red-roofed villa surrounded by a high stone wall. I could scarcely believe my eyes, and before I could recover breath, my two passengers had leaped from the car. அவங்க ரொம்ப தூரம் போகிறாங்க. பட் எங்கே போகிறாங்க அப்படின்னா ஒரு வில்லா இருக்கிற இடத்துக்கு அங்கே போகிறாங்க. அவர் அங்கே அந்த போய் நின்ன உடனே, அந்த கார் நின்ன உடனே ரெண்டு பசங்களும் காரை விட்டு கீழே இறங்குறாங்க. We shall not be long, sir. Perhaps only an hour. Maybe you would like to go to the cafe in the village for a drink. They disappeared beyond the corner of the wall. சார், நாங்கள் ரொம்ப நேரம் ஆக மாட்டாது, 1 மணி நேரத்தில் வந்துடுவோம். உங்களுக்கு அது வரைக்கும் உங்களுக்கு பொழுது போகணுன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற வில்லேஜ் இருக்குது, நீங்கள் அங்கே போய் காஃபி எதாவது குடிச்சிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடி போயிடுறாங்க. After a few minutes, I followed and found a grilled side entrance and determinedly rang the bell. அவங்க போனதுக்கப்புறம் ஆத்தர் என்ன பண்ணுறாரு, பின்னாடி போய் பார்க்குறாரு, ரைட் எங்கே போகிறாங்கங்கிறத பார்க்கறதுக்காக போகிறாரு. போய் ஒரு இடத்துல பெல் அடிக்கிறாரு. Relied upon to satisfy our needs, what struck one most was willingness to work. A pleasant-looking woman with steel-rimmed spectacles appeared. I blinked as I saw that she was dressed in the white uniform of a trained nurse. ஸோ அங்கே பார்க்குறது ஒரு நர்ஸை போய் அவங்க பார்க்க போனப்போ அங்கே இருந்த ஒரு பெண் நர்ஸாக இருக்கிறாங்க, அவங்கள தான் பார்க்குறாரு. I just bought 2 small boys here. சொல்கிறாரு அவங்கக்கிட்ட, நான் 2 பசங்களை கூட்டிகிட்டு வந்தேனே அப்படின்னு சொல்கிறாரு. Yes. Her face lit up. She opened the door to admit me. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை திறந்து ஆத்தர் ரைட்டரை உள்ளே விட்றாரு. I will take you up, she said. அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, டோன்ட் வரி, I will take you அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. She led me through a cool tiled vestibule into the hospital. For hospital the villa had become, right? இப்போது அந்த இடம் வந்து வில்லானா அது ஒரு பெரிய வீடு வில்லா மாதிரி இருக்கிறது. வில்லாங்கிறது வந்து ஒரு இட்ஸ் லைக் கெஸ்ட் ஹவுஸ் லைக் தட் சம்திங். அதை வந்து அவங்க ஹாஸ்பிட்டலாக மாற்றிருக்கிறாங்க. அது ஹாஸ்பிட்டல் அப்போது, அதனால தான் அங்கே நர்ஸ் இருக்கிறாங்க, ரைட்? வெஸ்டிபியூல் அப்படின்னா ஜென்ரலி நீங்கள் அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டையும் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டையும் ஜாயின் பண்ணது இல்லையா, தட் பார்ட் இஸ் கால்டு வெஸ்டிபியூல். இட்ஸ் அ கவர்டு, ரைட்? அது கவராக இருக்கும், பட் இட் வில் பி கனெக்டிங் டு, ரைட்? தட்ஸ் கால்டு வெஸ்டிபியூல். ஹியர் அந்த ஹாஸ்பிட்டலோட மெயின் ஏரியும் அந்த வராண்டா, தட் இஸ் கால்டு, அந்த ரெண்டுத்தையும் இணைக்கிற அந்த நடுவில் இருக்கிறது தான் வெஸ்டிபியூல் இவங்க சொல்கிறாங்க. பிகாஸ் இட்ஸ் ரைட், அது வெஸ்டிபியூல் அப்படின்னா ஜென்ரலாக இட் இஸ் சம்திங் விச் கனெக்ட்ஸ் டு பர்டிகுலர்லி ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டாக வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். At the door, the little cubicle, a nurse passed, put her fingers to her lips with a smile, bade me look through the glass partition. The 2 boys were seated at the bedside of the girl of about 20, who popped up on pillows, wearing a pretty lace jacket, was listening to the earth chatter, her eyes soft and tender. One could see at a glance her resemblance to her brothers. A vase of a wild flower stood on her table, beside a dish of a fruit and several books. அந்த நீங்கள் இந்த பக்கத்தில் இந்த படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, ரைட்? அந்த பசங்க பின்னாடி பார்ப்போம்.
அந்த அந்த பொண்ணு ஒரு பேஷண்ட்டை பார்க்குறாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு 20 வயசு இருக்கும், மதிக்கக்கூட ஒரு பெண். அந்த பெண்ணு வந்து ஷி ரிசம்பிள்ஸ் த 2 பாய்ஸ். ஸோ அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறத அங்கே நல்லா தெரியுது. இவன் அந்த கண்ணாடிக்கு பின்னாடியிலேருந்து அவங்கள காமிக்கிறா. சத்தம் போடாமல் பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறா. அவங்க த சிஸ்டர் தட் பேஷண்ட், இட் இஸ் த சிஸ்டர் ஆஃப் நிக்காலோ ஜெகாப்போ லிஸ்னிங். அங்கே பேசிகிட்டு இருக்கிறது. ஷி வாஸ் லிஸ்னிங் டு தியர் சேட்டர்ஸ். அவங்க நிறையா பேசுகிறாங்க. சின்ன பசங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்க்குறாங்க இல்லையா அக்காவை. ஸோ இவருக்கு என்னன்னே தெரியாமல் இவர் வந்து வாஸ் அப்படியே இதாக பார்த்து ஒன்றும் புரியல பார்த்துட்ருக்க. வாட் இஸ் கோயிங் ஆன், ரைட்? அப்போது அந்த நர்ஸ் கேட்குறாங்க, ஒன்ட் யூ கோ இன்? த நர்ஸ் மர்மர்ட், லூசியா வில் பி ப்ளீஸ் டு see you. உள்ளே போகிறீங்களா? அந்த அக்கா, அந்த பொண்ணு பேர் லூசியா. அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தாங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் போகிறீங்களான்னு சொல்லிட்டு நர்ஸ் கேட்குறா. ஐ ஷுக் மை ஹெட் அண்ட் டர்ன்ட் அவே. வேணாங்கிற மாதிரி த ரைட்டர் ரிப்ளைட் தட் ஹி டசன்ட் வாண்ட். I felt I could not bear to intrude upon their happy family party. Intrude means to get into it, to get into something without permission is called intrude. The author feel that it won't be nice to get into their because they are in their family union. So he wants to stay away and look at what is happening. But at the foot of the staircase, I drew up and begged her to tell me all she knew about the boys. வெளியே போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு கேட்குறாரு, அந்த பசங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ரைட்? ஷி வாஸ் ஈகர் டு டூ ஸோ. They were, she explained. The nurse started saying the story of the 2 boys. They were quite alone in the world, except for a sister. Say, their world is very small. The 2 boys and a sister. This is their world. Their father was a widower. A well-known singer had been killed in the early part of the war. Shortly afterward, the bomb has destroyed their home and thrown the 3 children into the streets. They had always known a comfortable and cultured life. ரைட்? ஸோ அப்போது அவங்களோட பேக்ரவுண்ட், அவங்க அப்பா இறந்து போயிட்டார் அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில். அதுக்கப்புறம் அவங்க 3 பேரை தனியாக இருந்திருக்காங்க. ஈவன் அது ஒரு பாம் இதில் அவங்க தங்கியிருந்த வீடும் ரைட் இடிஞ்சு நஷ்டமாயிடுச்சு. அந்த 3 பேரும் தங்குறதுக்கு கூட இடம் இல்லாமல் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டாங்க. ரைட்? Lucia herself been training as a singer and then had suffered horribly from near starvation and exposure to cold winter. ஏதோ அவங்க கொஞ்சம் அவளும் கொஞ்சம் பாட ட்ரெயின் பண்ணியிருந்ததுனால ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சாங்க. பட் தேர் சஃபரிங். வறுமை அவங்கள ரொம்ப வாட்ட ஆரம்பிச்சது. ரைட்? நியர் ஸ்டார்வேஷன், ஆல்மோஸ்ட் பட்னி கிடந்தாங்க. அந்த வீடு இல்லாததுனால அந்த they were exposed to the cold winter, so they don't have any shelter to dwell in. Few months they had barely kept themselves alive in the sort of a shelter they built with their own hands amidst the rubble. அந்த இடிஞ்சு போன அந்த இடிமானங்களுக்கு நடுவில், அந்த அவங்க வீட்டில் இருந்த அந்த இடத்துல இடிமானங்கள் நடுவில் அவங்க வச்சு டென்ட் மாதிரி அவங்களே கட்டிக்கிட்டது. அது இருக்க வீட்டில் இருக்கிற அந்த ஷீட்டு இல்லை ஏதோ ஒன்று ரைட் அவங்கள ஒரு ஷெல்டர் மாதிரி இது பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே தங்கியிருக்கிறாங்க. பட் இட் வாஸ் நாட் அ கம்ஃபர்டபுள் ஷெல்டர் லைக் அ ஹவுஸ். அதனால அவங்களுக்கு அந்த குளிர் அந்த இதெல்லாம் அவங்க பாதிக்க நிறைய ஆரம்பிச்சது. Then for 3 years the Germans ruled the city. The boys grew to hate Germans. When the resistance movement began secretly to form, they were among the first to join. Right? 3 வருஷம் ஜெர்மன்ஸ் அந்த இட்லியை ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பசங்க ரொம்ப ஜெர்மன்ஸ் மேலே வெறுப்பு ஜாஸ்தியாச்சு. அப்புறம் ரெசிஸ்டன்ட் மூமெண்ட்ஸ்னால் அதை எதிர்ப்பு புரட்சி ஆரம்பிக்கிறப்போ இந்த பசங்க தான் முதல்ல அதை அதில் போய் சேர்றவங்களாக இருந்தாங்க. அதில் போய் சேர்ந்துட்டாங்க. when the war was over we had peace at last. கடைசியாக சண்டை வேர்ல்டு வார் முடிஞ்சுது, அமைதி வந்துச்சு. they came back to their beloved sister and they found her suffering with tuberculosis and spine. 2 வாரம்லாம் முடிஞ்சு அமைதி வந்ததுக்கப்புறம் அவங்க சிஸ்டர் பார்க்க வராங்க. ஆனால் அப்போது அவங்க சிஸ்டர் was suffering from tuberculosis of spine. அந்த ஸ்பைனில் டிபி அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு. டிபி எல்லா இடத்துலையும் அஃபெக்ட் ஆகும். பிரெயின், கிட்னி, தனித்தனியாக எல்லா இடத்துலையும். டிபின்னா நம்ம நினைக்கிற மாதிரி வருமானா கக்குவான் இருமல் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரைட்? இட் வில் அஃபெக்ட் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் த பாடி. ரைட்? ஷி பாஸ்ட்
took a quick breath. Don't they give up? I do not have to answer that question. Right? They brought up here, persuaded us to take her into the hospital. In the 12 months she has been our patient, she has made good progress. There is every hope that one day she will walk and sing again. அந்த பசங்க ரொம்ப நம்புகிறாங்க. இந்த 12 மாதமாக இந்த பசங்க அவங்க அட்மிட் ஆகிருக்கா, வந்து எங்களை கெஞ்சினாங்க, நாங்கள் இங்கே சேர்த்துக்க சொல்லி கேட்டாங்க. ரைட், அவங்க எப்படி இது பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு தெரியாது. இப்போது ஒரு நல்ல ப்ராக்ரஸ் இருக்குது. அந்த பசங்க எப்படி இங்கே ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கட்டுறாங்கன்னா எங்களுக்கு தெரியாது. பட் எவ்ரி திங் வாஸ் கோயிங் ஆன். ஏன்னா அவள் சொல்கிறா, அவள் எதுக்காக அப்படி சொல்கிறா அப்படின்னா, அஃப்கோர்ஸ் எவ்ரி திங் is so difficult now. Food so scarce and dear. We could not keep going unless we charged a fee. But every week, Lucia's brother have made their payment. Right? இப்போ since வார் முடிஞ்சிருக்கிறதுனால ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோ இருக்காது. ரைட், அதனால் எல்லாமே கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. பட் ஐ டோன்ட் நோ ஹவு தே ஆர் மேனேஜிங் டு பே த ஃபீ எவ்ரி வீக். தே யூஸ் டு கம் அண்ட் பே த ஹாஸ்பிட்டல் ஃபீ. அது தவறாமல் அந்த பசங்க வாரம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு உண்டான படத்தை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. Lucia's brothers have made their payment. She simply added, I don't know what they do. I don't ask. Work is scarce in Verona. But whatever it is, I knew they do it well. ரைட், அவங்க சொல்கிறாங்க எப்படி கொண்டு வராங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நிச்சயமாக அந்த பசங்க நல்ல வழியில் தான் சம்பாரித்து கொண்டு வராங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். எஸ், ஐ அக்ரி. ரைட்டர் சொல்கிறாரு, எஸ் எனக்கும் அது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஐ வெயிட்டட் அவுட் சைட் until the boy rejoined me and then drove me back to city. They sat beside me, not speaking. For my part, I did not say a word. I knew they would prefer to feel that they had safely kept their secret. Yet their devotion attached me deeply. Right? காரில் போய் உட்காந்துக்கிறாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பசங்களும் வந்துடுறாங்க. பசங்க வந்து எதுவும் வந்து பார்த்த மாதிரி தெரியாத மாதிரி காமிச்சிக்கிறாரு. ஈவன் தட் பாய்ஸ் அவங்களும் வந்து யூஸ்வலி generally if we find anybody who is helping us, we used to be open to them. Right, we used to say our sufferings, and we whether we expect help or not, but we used to say our sufferings, right, because we find them good. நம்மள்ட்ட அந்த ஒரு பழக்கம் உண்டு. அவங்க ஹெல்ப் பண்ணாங்கிறதுக்காக இல்லாமல் நம்மகிட்ட ஒருத்தங்க நல்லா பழகினா நம்ம அவங்கள்ட்ட உண்மையாக நம்மளுடைய கஷ்டங்களாக சொல்லி பகிர்ந்துப்போம். பட் இங்கே அந்த பசங்க அதை கூட பண்ணாமல் இருக்கிறாங்க. சின்ன வயசில் எவ்வளோ மெச்சூரிட்டி. தட்ஸ் வாட் இட் denotes the attitude. Again I say it's attitude. I waited outside till the boys rejoined me. அவருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. And then drove them. அவங்க காரில் போகிறப்போ அந்த பசங்க எதுவுமே பேசலை. I did not say a word. I knew that they would prefer to feel that they had safely kept their secret. அந்த பசங்க நினச்சிட்ருக்காங்க, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு நம்ம அக்காவை காப்பாற்றுறோம். இப்படி ஒரு அக்கா இருக்கிறாங்க, ஷீ இஸ் சிக் அண்ட் ஷீ இஸ் சஃபரிங் ஃப்ரம் டிபி அப்படிங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. தே வாண்டட் டு கீப் இட் சீக்ரெட். ஸோ த ஆத்தர் அதை ரொம்ப மதித்தார். ஸோ ஹீ வாண்டட் டு ரெஸ்பெக்ட் தேர் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். Their devotion have touched me deeply. ஆனாலும் அந்த அவங்களுடைய அந்த ஒரு டிவோஷன் மீன்ஸ் சின்சியரிட்டி towards their sister. It is not above love and affection. Here sincere love. What do you mean by sincere love? Right? பாசம்ங்கிறது வந்து ரெண்டு விதம். ஒன்று வந்து ரைட், அந்த 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 பாசத்துக்காக அந்த பசங்க எந்த வேலையும் செய்ய துணிகிறாங்க, நேர்மையாக செய்கிறாங்க, அதை சொணங்காமல் செய்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாமல் செய்கிறாங்க. ரைட், தட் இஸ் கால் டிவோஷன். தட் இஸ் சின்சியரிட்டி. ரைட், earnestness. அவங்க கண்ணில் அது அவங்க கண்ணில் ஆல்வேஸ் தாத்தோ ஃபர்ஸ்ட் வாட் யூ குட் சி இஸ் த earnestness இன் தேர் ஐஸ். அதுதான் பிகினிங்கில் அந்த ஓப்பனிங் இதில் அவர் சொல்லியிருப்பார். வார் ஹேட் நாட் broken their spirit. Their selfless action brought new nobility to human life, gave promise of greater hope for human society. Right, here ends the story. Right, the author really sees the two boys not as two boys, but they are the real gentlemen, right, whom they could see in the city of Verona. Right, the story ends here. The main theme is virtue doesn't lie in complaining. Right, that's what the last